இப்போது சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடு போய் பார்த்தோம். வீடெல்லாம் ரொம்ப அற்புதமாக கட்டியிருந்தாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை தொடர்ந்து முதல் பெண்மணி, அடுத்து 2வது பெண்மணி, 2வது பெண்மணியோட கணவர், அப்புறம் அந்த தலைவர், வீட்டோட தலைவர் இவங்க எல்லாருமே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. வரிசையா ஒவ்வொரு ஆளும். ஆமா. ம். அதற்கு என்ன காரணம்னா, அந்த பிரம்மஸ்தான அமைப்பு தான். அப்போ வரைபடம் அப்படிங்கிறத எல்லாருமே சாதாரணமா கடந்து போயிடுறாங்க. வாஸ்து அப்படின்னாலே, ஒரு இடத்துல கிச்சன் இருக்கணும், ஒரு இடத்துல வந்து டாய்லெட், பாத்ரூம் இருக்கணும், ம். பெட்ரூம் இருக்கணும், ஹால் இது மட்டும் தான் வாஸ்து அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. வாஸ்துன்னா அது மட்டும் கிடையாதுங்க. ம். நீங்க வாஸ்துப்படி கட்டடம் கட்டுனா எல்லாமே நடந்துருமான்னா கிடையாது. கிடையாது. அதனுடைய உள் அமைப்புகளும் நம்ம பார்க்கணும். இப்ப நெறைய இடங்கள் வந்து நெறைய வாஸ்து முறையால கட்டப்பட்டது தான். ஆனா அங்கெல்லாம் நடக்குதா? நல்லது நடக்குதா? அப்படின்னு கிடையாது. கிடையாது. கெடுதல் நடக்குதான்னா 100% கெட்டது நடக்குது. இதற்கு பிரம்மஸ்தானம் காரணம் சரியில்லாதனால. இதற்கு காரணம் என்னன்னா, அந்த பிரம்மஸ்தான அமைப்பு. ம். இத வந்து பிரம்மஸ்தான அமைப்பு வந்து நான் இந்த ராகுவோட, சனியோட, கேதுவோட சொல்லி, இது வந்து இங்க உட்கார்ந்ததுனால தான் இது பாதிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு முட்டாள்தனமான கேள்வி, முட்டாள்தனமான பதில்கள். அது தேவையே இல்லைங்க. வீட்டுக்கு வந்து இந்த ராகு, கேது கொண்டு வர வேலையே தேவையே இல்லைங்க. தேவையில்ல.